யக்னம், மைல்ஸ்டோன் யக்னம் புரிந்தார். இதுவரை மொத்தம் சில பெரியவர்கள் இதுவரை 10 முறை இந்த உலகத்தில் இந்த யக்னத்தை செய்திருக்கலாம். ஏப்ரல் 11 முதல் மார்ச் 15 வரை 32 நாட்கள் கோதாவரி நதிக்கரை அருகே பௌண்டரிக யக்னம் புரிந்தார். வேதங்கள் பரிந்துரைத்தபடி இதுவரை 10 சோம யாகங்கள் புரிந்த இவர் இம்முறை 32 நாட்கள் புரிந்த இந்த பௌண்டரிக யக்னம் கலியுகத்தில் புரியப்படும் விஸ்தாரமான யாகம் ஆகும். ஸ்ரீராமர் தமது பட்டாபிஷேகத்தின் போது இந்த யாகத்தை குறிப்பாய் செய்தார் என நமது குறிப்புகள் கூறுகின்றன. யாகம் நடைபெற்ற நாட்களில் அன்னதானமும் நடைபெற்றது. தனம், பிரஜை, ஆயுள் விருத்தி, சுபிக்ஷம், தானியம், குழந்தை பேறு, திருமணம், ஆரோக்கியம் என்று மொத்தமாய் அனைத்து நல் விருத்திக்கும் செய்யப்படும் சமஷ்டி யாகம் இது. வாழ்க்கையில் ஒரு முறை மட்டுமே செய்யப்படுவது. சிவனும் விஷ்ணுவும் ஒன்று என்று சொல்லும் யக்னம். உலக சேமத்திற்காக இவர் புரிந்த இந்த யக்னம், இவர் செய்யும் முயற்சிகள், இவரது தியாகங்கள், இவரை நமஸ்கரிக்கின்றோம். ஸ்ரீ சத்யநாராயண பௌண்டரிக யஜ்வா இவரது எதிர்கால விருப்பம் ஸ்ரீ சதுர் தாக்னி யுக்த விஸ்வதித் சர்வபிருஷ்ட திரிராத்திர மகாயஜ்யம் 2026 பிப்ரவரி 18 முதல் நடத்த வேண்டும் என்பது. இந்த யஜ்யம் இன்னும் சக்தி வாய்ந்தது, லோக க்ஷேமத்திற்காக செய்யப்படுவது. தற்பொழுது திருமலா திருப்பதி தேவஸ்தானம் மூலம் ஸ்கந்தகிரி ஹனுமார் மந்திர் செகண்டராபாத்தில் வேதிக் ஸ்காலராக உள்ளார். மல்காஜ்கிரி வேத பவன் ஸ்ரீ ஸ்ரீராம் கணபாடியர் அவர்கள், ஸ்ரீ சத்யநாராயண பௌண்டரிக யஜ்வா அவர்களின் சாதனைகள், இந்த யக்னத்தின் பெருமைகள், இதன் முக்கியத்துவத்தை நமது கவனத்திற்கு கொண்டு வந்ததற்கு ஸ்ரீ ஸ்ரீராம் கணபாடிகள் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம் முக்கிய விருந்தினர் திரு ரமேஷ் அவர்களை நம் அனைவர் சார்பிலும் சால்வை போர்த்தி மாலை அணிவித்து தாம்பூலம் வஸ்திரம் ரூபாய் 10,000 பணமுடிப்பு வழங்க அன்புடன் வேண்டுகின்றோம். ஸ்ரீ சத்யநாராயண பௌண்டரிக யஜ்வா அவர்களுக்கு எங்களது வந்தனங்கள், சிரம் தாழ்த்தி வணங்குகின்றோம். லோக க்ஷேமத்திற்கான அவரது முயற்சிகளுக்கு நன்றி கூறி நமஸ்கரிக்கின்றோம். நன்றி.